மகாநதியின் எப்பறமோ எனக்கு காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் மறுபடியும் விஜய் காவேரி களத்தில் தாலி கட்டுறாங்க. வெண்ணிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. விஜய் என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ற, பல முறை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் எனக்கு காவேரி தான் முக்கியம்ட்டு, அதை நீ புரிஞ்சுக்கல. இப்போ ரெண்டாவது தடவையை நான் மறுபடியும் காவேரி களத்தில் தாலி கட்டியிருக்க, அவ தான் என் ஒய்ஃப் அப்படின்றாங்க. இது நியூஸில் பார்த்துட்டு இருக்கிற சாரதாலாம் ஷாக் ஆகுறாங்க. கங்கா என்னடி நடந்துட்டு இருக்கீங்கன்றாங்க. காவேரியோட கழுத்தில் அந்த விஜய் தாலி கட்டிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்றாங்க. அவ எப்படி அங்கே போனா, அது இல்லாத வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி சாரதாவுக்கு பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்கு. அம்மா உன்ன மாதிரி தானே நானும் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன எல்லாம் முன்னாடியே தெரியுமா சொல்லுன்றாங்க. அம்மா எனக்கு எதுவும் தெரியாது, என்ன நடக்குதுன்ட்டு ஒன்றுமே புரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அம்மா சரிம்மா கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலான்றாங்க. தாலி கட்டிட்டேன், இப்போ என்னுடைய ஒய்ஃபு காவேரி மட்டும்தான், அது யாராலையுமே மாற்ற முடியாது. இப்போ உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குமே வெண்ணிலான்றாங்க. ஏன்பா ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்துறிய, உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கோவிலில் இருக்கவங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் ஏமாத்தல சரிங்களா, இவ தான் வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு சூழ்நிலையில கல்யாணம் ஆச்சு, அப்புறம் மனசு ஒத்து போய் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் போது இவ வந்து பிரச்சனை பண்றாளே, அப்ப இந்த பொண்ணு பண்றது தப்பு இல்லையா சொல்லுங்க அப்படின்ட்டு விஜய் வந்து அங்க இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் புரிய வைக்கிறாங்க. அதனால இப்ப நான் பண்றது தப்பா, அந்த பொண்ணு பண்றது தப்பா, அந்த பொண்ணு பண்றது தானே தப்பா, அப்ப அட்வைஸ் நீங்க பண்ண வேண்டியது இங்க இருக்கிறாளே வெண்ணிலா, அவளுக்கு தான் நீங்க அட்வைஸ் பண்ணணும்ன்றாங்க. கோவில் இருக்கவங்களும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது, ரொம்ப திகச்சு போயிருக்காங்க. அடுத்த நிலை எடுக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.